இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுதுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளரை பலிகடை ஆக்கிட்டாங்க. பாஜக மாதிரியான மேலிடத்துல இருந்து ஆதரவு இருக்குது. அதனால அங்க போய் காலில் விழுந்துருவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. அதனால இவங்க தப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க தப்பிச்சிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டிஎம்கே பார்த்து கத்துக்கணும். என்ன கத்துக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு பர்சன், அவரும் மாவட்ட செயலாளராக இருந்து இன்னைக்கு மினிஸ்டர் ஆனவர் தான். இப்ப எக்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. சோ அவரை டிஎம்கே கைவிடவே இல்லை. அவர் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது, அதிமுக கட்சியில இருந்த பொழுது அப்போ உள்ள குற்றச்சாட்டு. அப்ப நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு தமிழக முதல்வர் சொன்னாங்க. அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது, ஆளுங்கட்சியான பிறகு அவரை அரவணைச்சு அவருக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்து அவர் சிறைச்சாலை இருக்கும் பொழுது அந்த மினிஸ்டர் பதவி தூக்காம பாதுகாத்து நீதிமன்றம் தலையில கொட்டின பிறகுதான் அந்த மினிஸ்டர் பதவி எடுத்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவரை பக்கத்துணையாக வச்சுக்கிட்டு அவரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எம்பி கனிமொழி அவங்கள காப்பாத்தினாங்க, ஆர் ராசா அவங்களை காப்பாத்தினாங்க. நிறைய பேர் டிஎம்கே கட்சி பார்த்தீங்க அப்படின்னா காப்பாத்தி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு பர்சனலா அவங்க விடவே மாட்டாங்க, காப்பாத்திப்பாங்க. குறிப்பாக மாவட்ட செயலாளரை விட மாட்டாங்க. அவங்கதான் அரசியல் கட்சியுடைய பெரிய தூண். ஆனா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அதையும் செய்ய தவறி விட்டது. பொதுமக்களையும் சாவடிச்சு, மாவட்ட செயலாளரையும் சாவடிச்சு, எல்லாத்தையும் சாவடிச்ச பிறகு நீங்க யாருக்காக கட்சி நடத்த போறீங்கன்னு தெரியல. யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு பட்டி ஆத்த போறீங்க? நீங்க யாரு டிவிக்க போறீங்க? நீங்க டிவிக்கே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. டிஎம்கே கட்சியை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. எப்படி கட்சியை கொண்டு போகணும், எப்படி கட்சியை நடத்தணும், வழி நடத்தணும், எப்படி கட்டுக்கோப்பாக கட்சியை கொண்டு போகணுன்றதெல்லாம் அவங்கள பார்த்து நீங்க கத்துக்கணும். மூத்த அரசியல் நிர்வாகி, மூத்த அரசியல் தலைவர், டிஎம்கே தலைவர் துரைமுருகன் அவர்கள், நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியில எழுதுங்க, நீங்க இங்க ஒரு விசுவாசி ஒருங்குகிறான் அப்படின்னு நீங்க எழுதுங்க, ஒரு கொத்தடிமை ஒருங்குகிறான் எழுதுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரியான விசுவாசி, அந்த மாதிரியான கொத்தடிமைகள்லாம் அங்க இருக்கிறாங்க. டிவிகே கட்சியில கூட இருக்கிறாங்க. கட்சியோட தலைமை அப்படி இல்லை. அவங்களை காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை. அதனால டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், தயவு செய்து அரசியல் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க செத்து போன உங்க தலைவர் நிக்கவும் மாட்டான், நீங்க சிறைச்சாலை போனா ஜாமீன் எடுக்கவும் மாட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்றி.